தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு 12ஆம் வகுப்பு ரிசல்ட் வெளியாயிருக்கிறது. தேர்வு முடிவுகள் வெளியாயிருக்கு. திரும்ப சொல்கிறேன், தேர்தல் முடிவுகள் அல்ல, தேர்வு முடிவுகள் வெளியாயிருக்கு. ஏன்னா இப்போ நிறைய குழப்பங்கள் இருக்கிறதால தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கு. இந்த தேர்வு முடிவுலையுமே ரொம்ப முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. 95.2% தேர்ச்சி விகிதத்தை நம்ம கூட்டியிருக்கோம். எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்ச்சி விகிதமும் கூடியிருக்கிறது. எப்பொழுதும் போலவே போட்டிகள் அப்படின்னாவே பெண்கள் தான் முன்னிடம். இந்த தேர்விலையும் 97 விழுக்காடுகள் பெற்று மாணவிகள் முதலிடத்திலையும் 93.19% எடுத்து மாணவர்கள் அந்த போட்டித் தேர்வில் 2ஆம் இடத்தையும் பெற்றிருக்கிறார்கள். இதை தாண்டி இதில் நிறைய டேட்டாஸ்கள் இருக்குது. கல்வியில் முன்னிலை அப்படின்னு நம்ம நிறைய இடங்களில் வந்துட்டுருக்கோம். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு காரணம் நம்மளோட கல்வியும் அதற்கு நம்ம கொடுக்குற முக்கியத்துவமும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இந்த தேர்வு முடிவுகளில் நிறைய குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றங்கள் இருந்தால் கூட இதில் நிறைய விஷயங்களும் பேசப்பட வேண்டியிருக்கிறது, இதில் அலசப்பட வேண்டியிருக்கிறது. +2 ரிசல்ட் வெளிப்படும் உண்மைகள் என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் கல்வியாளர்கள் திரு மாறன் மற்றும் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வரவேற்கிறோம். சார் வணக்கம். சார் மாறன் சார், உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். மிக மகிழ்ச்சியான தருணம், மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த 95.2 விழுக்காடு தேர்ச்சிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் வேறு என்னென்னலாம் நம்ம மாணவர்களோட சாதனையாக நம்ம இதில் குறிப்பிடலாம்? உண்மையிலே என் சார்பாகவும் தினமலர் சார்பாகவும் இந்த தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த தேர்வு முடிவு என்பது இது கன்சிஸ்டண்டா நம்ம பார்த்துட்டு வரோம். 92, 93, 94, 95 ஒவ்வொரு வருடமும் 0.3, 0.4, 0.5 இந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இந்த வருடமும் அந்த எனக்கு உங்களுக்கு 95.2 அப்படின்னு சொல்றாங்க ஓவரால் ரிசல்ட். உங்களுக்கு இது ஒன்றும் பெரிய, எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்டேட் போர்டில் பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் இல்லை. ஏன் ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் இல்லைன்னா, ஒரு 75% வாங்கியிருந்தா ஒரு 80% வாங்கினோம், நம்ம திடீர்னு 95 வந்துட்டோம், 94 வந்துட்டோம் அப்படின்னாக்க ஓகே, இட்ஸ் ஹிமாலயா அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம வந்திருக்கிறது 92, 93, எபோவ் 90க்கு மேல தான் எல்லாமே. எபோவ் 90க்கு மேல 95ஓட வரும்போது ஒவ்வொரு வருஷமும் ஓவரால் ரிசல்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம டேட்டாவை நம்ம பார்த்தோம்னா ஒரு 10 இயர்ஸ் நீங்க டேட்டா அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா இதுதான் வரும். ஆனா மாறன் சார், குறுக்கிடுறேன், ஒரு சின்ன குறுக்கீடு மட்டும். உங்களுக்கு தெரியும், ஒரு 50-60 ஆவரேஜ்ல இருந்து மாணவர்களை ஊக்கப்படுத்தியோ அல்லது அரசாங்கமோ உங்களை போன்ற சமூக பொறுப்பு மிக்க கல்வியாளர்களோ அதுக்கான பொறுப்புகளை எடுத்து முன்னேற்றினா அது 60லிருந்து 80, 90ன்னு போகலாம். ஆனா கிட்டத்தட்ட 90%, 94% போன கல்வி ஆண்டில் எட்டிட்டோம். இந்த மிச்சம் இருக்கிற அந்த 6% என்பது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். அப்ப அங்க கூடுகிற ஒவ்வொரு சதவீதமும் எத்தனை கஷ்டம்னு எல்லாரோட உங்களுக்கும் தெரியும். அப்ப இது முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்க முடியாதா? கள நிலவரங்கள் என்ன சார்? இல்ல, அப்படி இல்லை. அதாவது என்னன்னா, உங்களுக்கு 100% நீங்க அச்சீவ் நினைக்கிறீங்க, அப்படிதானே? 100% அச்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேணா அவங்க 98 வரையும் கொண்டு போவாங்க. 99, 100னாக்க நம்மளுடைய அதாவது இப்பயே நம்மளுடைய குவாலிட்டி மிக முக்கியமான விஷயங்கள். அதாவது மார்க் இஸ் நாட் ஏ மேட்டர், த மைண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ். அது நம்ம எந்த அளவுக்கு, நான் படிக்கும் பொழுது 10வது 47% ரிசல்ட், 33 ரிசல்ட் வந்திருப்பாங்க, 60 வந்திருப்பாங்க, 65 வந்திருப்பாங்க, 70 வந்திருப்பாங்க. இன்னைக்கு 95ங்கிறது ஒரு ஹிமாலயா அச்சீவ்மெண்ட்ஸ் தான். இதை நம்ம யாருமே பிளேம் பண்ணுங்கிற அவசியம் இல்லைன்னு வச்சுங்களேன். ஏன்னா பிளேம் பண்ணோம்னா நம்ம டீச்சரை பிளேம் பண்றதா, இல்ல ஸ்டூடெண்ட்டை பிளேம் பண்றதா, இல்ல நம்மளுடைய சிஸ்டத்தை பிளேம் பண்றதா, அப்படிங்கிறது தான் பிரச்சனை நமக்கு. ஆகையால இந்த அச்சீவ்மெண்ட்ஸ்ங்கிறது மேக்ஸிமம் அப்படியே போயிட்டு தான் இருப்பாங்க. 95.3, 95.4, 95.6, 98. அவ திடீர்னு ஒரு வருஷம் 94, 93 அப்படிதான் உள்ள வரும் உங்களுக்கு.
ஆனா எபோ 90% நம்ம கொடுக்கணும்னு ஒரு ஒரு இது செட் மைண்ட் சொல்ல முடியாது. இந்த லெவலுக்கு ட்ரெண்ட் வந்துகிட்டு இருக்கு எஜுகேஷன், நம்மளுடைய ஹையர் எஜுகேஷன், நம்மளுடைய ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் அந்த அளவுக்கு வந்துகிட்டு இருக்குது. இதுல உண்மையிலே என்ன அப்படின்னா, ரிசல்ட்டை விட நமக்கு அந்த பையனுடைய ஒவ்வொரு சப்ஜெக்ட் மார்க்ஸ் இருக்கு பாருங்க, அந்த மார்க்ஸ் தான் அவனை பத்தி பேசணும் நமக்கு. ஒரு கெமிஸ்ட்ரி இன்னைக்கு கஷ்டமா இருக்குது. அந்த கெமிஸ்ட்ரியில எவ்வளவு பேர் சென்டம் எடுத்திருக்காங்க, எவ்வளவு பேர் அதுக்கு கீழே மார்க் எடுத்திருக்காங்க, அதனுடைய ஓவரால் நம்மளுடைய ஸ்டேட்டோட ஆவரேஜ் என்ன, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆவரேஜ் என்ன, பிரைவேட் ஸ்கூல்ஸ் ஆவரேஜ் என்ன, எய்டட் ஸ்கூல்ஸ் ஆவரேஜ் என்ன, இந்த மாதிரிலாம் நம்ம கால்குலேஷன் போடணும். நமக்கு கால்குலேஷன் போட்டு அந்த சப்ஜெக்ட்ங்க மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸோட ஆவரேஜ் நம்ம என்ன, கவர்மெண்ட் ஸ்கூலோட மேத்தமெட்டிக்ஸ் ஆவரேஜ் என்ன. அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல் ஆவரேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு கம்பேர் டு அதர் காலேஜஸ் அப்படின்னாக்க, ஸ்கூல்ஸ் அப்படின்னாலே நம்ம பண்ணோம். அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு மேத்தமெட்டிக்ஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கறது அனாலிசிஸ் நம்ம பண்ணணும். பல வகையான இன்டர்பிரேஷன் நம்ம அனாலிசிஸ் பண்ணிட்டு அதை இன்டர்பிரேஷன் எடுத்து கொடுத்தோம்னா இது ஃபியூச்சர்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், நம்மளுடைய டீச்சர்ஸுக்கும் ரொம்ப ஹைலி யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ரெண்டையும் சேர்ந்தாக்க நம்மளுடைய கம்யூனிட்டி, நம்மளுடைய ஸ்டேட் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். சார் பாஸ்கரன் சார். வணக்கம், சொல்லுங்க சார். கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. சார், இப்ப சார் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. 95.2% தேர்ச்சி பெற்று இருக்கிறோம். அது தொடர்ந்து இந்த நம்பர்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனா அதை தாண்டி இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. இந்த நம்பர்கள் முக்கியம் இல்ல, கல்வியோட தரம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்குங்கிறாரு. சோ நம்ம அந்த கண்ணோட்டத்துல நம்ம இதுல அணுக முடியுமா? மிக நிச்சயமாக அதுதான் சரியான கண்ணோட்டமா இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். என்னப்பா, 2 காரணங்கள். ஒன்று என்னன்னா, திரு மாறன் சார் நமக்கு தெரியும், ஏற்கனவே அவர் இந்த கல்வியில ஏராளமான அனுபவம் உள்ளவர்கள். இரண்டாவது, சமுதாயத்துடைய பார்வையில பார்க்கும்போது கூட இன்னைக்கு +2 முடிச்சுட்டு அடுத்தது கல்லூரி படிப்பு போக போறாங்க, அடுத்தது ஏதோ ஒரு பட்டப்படிப்பு படிக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கல்லூரி படிப்பு உள்ள போகும்போதுதான் இவங்க எந்த அளவுக்கு கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அது கற்றுக்கொள்ளாமல் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது அப்பதான் உண்மையே தெரியுது. கிரவுண்ட் ரியாலிட்டி அங்கதான் தெரிய வருது. ஏன்னா தொடர்ந்து பல கல்லூரிகளை பார்க்கிற போது அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் எல்லாருமே சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய சவால் என்னவா இருக்கு அப்படின்னா, அப்படியே நேரடியாக சப்ஜெக்ட் உள்ள போகவே முடியல. இவங்க என்னதான் நிறைய மார்க் வாங்கிட்டு வந்தாலும் கூட அந்த பேராசிரியர்கள் ரொம்ப திணறாங்க. அடுத்த நிலைக்கு கொண்டு செல்றதுக்கு மிகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரயத்தனம் செய்ய வேண்டியிருக்கு, கடுமையான ஒரு முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, இவர்கள் பெற்றிருக்கிற மதிப்பெண்களுக்கும் அவர்களுக்கு அந்த பாடத்திலே அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நாலேஜ் லெவல் இருக்கு இல்லையா, ஒரு அறிவு நிலை இருக்கு இல்லையா, அதுக்கும் ரொம்ப பெரிய ஒரு இடைவெளி இருப்பதாக பொதுவாக எல்லாருக்குமே சொல்லப்படுகிறது. நம்ம அதை கண்கூட பார்க்கிறோம். அதைத்தான் மாரணையா அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இந்த இடைவெளி எங்க இருந்து தோன்றி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம அலசி ஆராயணும் இல்லையா? அப்ப இந்த இடைவெளி எதனால் தோன்றியது? என்ன 3 காரணங்களை என்னால சொல்ல முடியும்னா, நேரடியா களத்துல பாக்குறேன். ஒன்று என்னன்னா, மாணவர்களை தேர்வுக்கு தான் நாம் தயார் செய்கிறோம், அந்த பாடத்துக்கு தயார் செய்வதில்லை. நல்லா ஞாபகிப்போம். We are preparing the students for the examination. சரிங்களா? தொடர்ந்து என்ன நடந்துட்டு வருதுன்னா, பல பள்ளிகளை நான் பார்த்த வரையில, நான் பள்ளிகளை நான் குறை சொல்றதுக்காக இல்லை, தேர்வுல என்ன கேள்வி கேட்பாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க, ஒரு பாடத்தை நீங்க கேள்வி பதில் பகுதியில அந்த வடிவத்தை புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு பாடத்தை பாடமாக பார்க்கணும், சரிங்களா? ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, வெறும் கேள்வி பதிலாக அதை மாற்றி விட்டோம். ஒரு கேள்வி, இது 10 மார்க் கேள்வி, இதுக்கு இப்படிலாம் பதில் சொல்லுங்க, இது 5 மார்க் கேள்வி, இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி பதில் படிவத்தில் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது மிகவும் தவறான ஒரு விஷயம். கேள்வி பதில்னா கேட்கிற கேள்வி இங்க பதில் எழுதிட்டீங்கன்னா ஒரு மார்க் கிடைச்சிடும். இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, 95.2% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் ஓவராலா. இந்த தேர்ச்சிங்கிறது வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிகர்ஸ் தான். அதை மாறன் சார் சொல்றதை நான் முழுக்க நான் ஆமோதிக்கிறேன், வரவேற்கிறேன். ஏன்னா அது அப்படிதான் போயிட்டு இருக்கு. நம்முடைய பாடத்துல முதல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குறை என்ன அப்படின்னா, கேள்விக்கு பதிலை தயார் செய்கிறது அப்படிங்கிற ஒரு வடிவத்துல நம்ம கல்வியை கொண்டு வந்துட்டோம். அது ஒன்று, சரிங்களா? ஒன்று. இரண்டாவது, சுயமாக அவர்கள் சிந்தித்து அப்படி எழுதணுங்கிற ஒரு வடிவம் இப்ப இல்லை, சரிங்களா? ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஆன்சர் கொடுத்துருக்கோம், சரிங்களா? வடிவமைக்கப்பட்ட, முற்றிலுமாக சீரமைக்கப்பட்ட ஒரு பதில், அதை எழுதுனா மதிப்பெண்கள் உண்டு. இப்போ உங்களுக்கு நல்லா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கும் சார், உங்களுக்குமே கூட. நீங்க பாத்தீங்கன்னாக்க, இப்ப 100க்கு 100 வாங்குறாங்கல்ல, பல 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 பாடங்களை வாங்குறாங்க இல்லையா, 100க்கு 100. இப்போ இந்த 100க்கு 100 வாங்கின ஒரு 100 விடைத்தாள் எடுத்து பாருங்க. 100 விடைத்தாளும் ஒரே மாதிரி இருக்கும். கம்மா ஃபுல் ஸ்டாப் கூட மாறி இருக்காது, அப்படியே இருக்கும். நீங்க எடுத்து பாருங்க. ஒருவேளை 80% வாங்கின மாணவர்களை பாருங்களேன், ஒரு 80% ஒரே மாதிரி இருக்கும். வில் பி ஏபிள் டு see the similarity. 80% ஒரே மாதிரி இருக்கும். இதுவே 40 மதிப்பெண்கள் வாங்க பிள்ளைகளோட விடைத்தாள்களை பாருங்க, ஒவ்வொருத்தரோட விடைத்தாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்.
ஒவ்வொருத்தருடைத்தாலும் அவர் தன்னோட அந்த கேள்வி தான் எப்படி உள்வாங்கி இருக்கிறாரு, அது எப்படி பதில் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வித்தியாசமா இருக்கும். அப்போ நம்மளோட கல்வி அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, நாங்க என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த பதில் நீ அப்படியே கொடுத்தா 100க்கு 100. அந்த கேள்வி நீ புரிஞ்சு கொண்டு உன்னுடைய வடிவில் நீ கொடுத்தா அதுக்கு வந்து மதிப்பெண்கள் கம்மி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறை. இரண்டாவது மிகப்பெரிய குறை அது. அப்புறம் மூன்றாவது குறையாக நான் சொல்வது இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை. தயவுசெய்து இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை, மன்னிக்கணும். இதற்கெல்லாம் ஆதாரம் இல்லாம தான் நான் சொல்றேன். ஆனால் பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த 95.2 அப்படிங்கிறது மிகவும் செயற்கையான ஒரு பெர்சன்டேஜ், ஒரு திட்டம். என்னன்னா உண்மையில அத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா அரசாங்கம் என்ன பண்ணுது, தாங்க இத்தனை பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அவங்களோட தேர்ச்சி மதிப்பெண்களை குறைத்துக் கொண்டே வருகிறார்கள். 35 மதிப்பெண்களை தேர்ச்சி வச்சுக்கலாம், 35 மதிப்பெண்கள் வச்சு பார்த்த 95.2 வரல. அவங்க என்ன பண்றாங்க, முதல்ல தேர்ச்சி விகிதத்தை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் ஷீட்ல மார்க் போடுறாங்க. இதுக்கு என்கிட்ட எந்த ஒரு ஆதரவும் இல்லை. ஆனால் பொதுவாக வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இங்கதான் பெரிய பிரச்சனை. ஆக்சுவலா பார்க்க போனா 35% 40% தரவே இல்லை. ஆனால் 95.2 ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்களேன், சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதுக்கு முந்தைய ஆண்டை விட சென்ற ஆண்டு அதிகமாக இருந்தது. பாருங்க, அதான் எப்படி தெரியுமா, இது கையில வச்சிருங்க பாருங்க. முன்ன 94.03 இருந்தது. அதுக்கு அடுத்த ஆண்டு 94.56. அதுக்கு அடுத்த ஆண்டு 95.3. இப்போ அதே மாதிரி 95.2. அதே மாதிரி பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்றோம். சரிங்களா? அப்போ இதெல்லாம் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு தேர்ச்சி விகிதமா நான் பார்க்கிறேன். மன்னிக்கணும், இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனால் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். தேர்ச்சி விகிதம் என்பது உண்மையான தேர்ச்சி விகிதமாக இருந்து வச்சுங்களேன், மாணவர்களுக்கு தான் நல்லது, அவங்களுடைய எதிர்காலத்துக்கு அது நல்லது. அதை நம்ம புரிந்து கொள்ள மறுக்கிறோம். இதெல்லாம் தான் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நான் பாக்குறேன். கண்டிப்பா சார். சார் மாறன் சார், சொல்லுங்க. சார் மாறன் சார் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வச்சிருக்காரு பாஸ்கரன் சார். அதை தாண்டி எனக்கு இதில் எல்லாவற்றையும் சேர்ந்து ஒரே கேள்வியாக இருக்கிறது. இந்த தேர்வு அப்படின்னு வரும்பொழுது எல்லோருக்குமே அழுத்தம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை தான் பாஸ்கரன் சாரோட பதில் இருக்கு. மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் எடுத்தாக வேண்டும், ஆசிரியர்களுக்கு தேர்ச்சி விகிதத்தை காமிக்கணும், கல்வி நிறுவனங்களை நடத்துறவங்களுக்கு அவங்களோட இடத்த முதன்மையா காமிக்கணும், அரசுக்கு கல்வித்துறை மிக சிறந்து செயல்படுகிறதாக காமிக்கணும். இப்படி எல்லாருக்குமாக இருக்கிற அழுத்தம் தான் இப்படி ஒரு மாயையான எண்ணை காண்பிக்க வேண்டிய அழுத்தத்திற்கான ஒரு ரிசல்ட்டா தான் இதை இருக்கா அப்படிங்கிற கேள்வியை தான் பாஸ்கரன் சார் வச்சிருக்காரு. அதை நீங்க எப்படியா பாக்குறீங்க? அது சார் குறிப்பிட்டதை வந்து ஒத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது வந்து எல்லாருக்கும் ஒரு ப்ரெஷர்ஸ் தான். ஏன் ப்ரெஷர்ஸ் நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஒரு மாணவன் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த பேரண்ட் வந்து அந்த பையனை வந்து அதிகமா படின்னு சொல்ல மாட்டாரு. அதே மாதிரி அந்த மாணவனை வந்து படிக்கும் பொழுது உடனே நான் படிக்கிற நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண சொல்ல மாட்டான். அதே போல வந்து ஆசிரியரை வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த பையன் 10th வரும்பொழுதோ இல்ல +2 வரும்பொழுதோ அந்த ப்ரெஷர்ஸ் அதிகமா இருக்கும். அப்ப அந்த ப்ரெஷர்ஸ் வந்து என்னன்னா, அந்த 9th இருந்து 10th 11th 12th வரும்பொழுது அப்ப ஸ்கூலுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்குது, டீச்சர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்குது, பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்குது. அப்ப 4 பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பாசிட்டிவா அங்க போகும்பொழுது பார்த்தோம்னா அந்த ரிசல்ட் வந்து நமக்கு வந்து ரீச் ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா டீச்சர்ஸோட ரோல் என்ன அப்படின்னா, நல்ல மார்க் எடுக்கிறவனுக்கு நல்ல மார்க் ஒரு 80% மார்க் எடுக்கிறான் அப்படின்னா அந்த பையனுக்கு கோச்சிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ரீடெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவன் எவாலுவேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பையன் 80ல இருந்து அவன் 96 97 98 ஒரு சென்டம் உள்ள போவாங்க. இதே வந்து பிலோ அவரேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் பாஸ் பண்ண முடியாம இருக்கிறான்னா அவனை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு 50% எடுக்கிறதுக்கு ஒரு 60% எடுக்கிறதுக்கு அதுக்கான ஒரு முயற்சிகள் தனியா போயிட்டு இருக்கும். இல்ல மாறன் சார், குறிப்பா பாஸ்கரன் சார் கேட்கிற கேள்வியோட அடிநாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமும் கவர்மெண்ட்ல இருந்து, கல்விக்கூடங்கள்ல இருந்து, ஆசிரியர்கள்ல இருந்து, மாணவர்கள், பெற்றோர்கள், சமூகம் அப்படின்னு எல்லாருமே அவர்களை ஒரு தேர்வு எழுதுகிற இயந்திரமாகத்தான் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். சுய சிந்தனையை நோக்கி நகர்த்தவில்லை. அதற்கான அமைப்புகளும் இல்லை, அதற்கான கல்வி முறைகளும் இதுவாக இல்லை. அப்படிங்கிறதால இந்த 95% அப்படிங்கிறதுலாம் வெறும் எண்கள் தான். அதை தாண்டி நாம நிறைய பார்க்க வேண்டி இருக்கிறது, அந்த உண்மைகளை நாம் பேச வேண்டியிருக்குங்கிறாரு. ஒத்துக்கிறேங்க. பட் என்ன அது பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்க, உங்களுக்கு வந்து நம்ம வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல,
நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கல்வி முறை அப்படிதான் இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து என்சிஆர்டி the way of teaching something different. The CBSE, ICSE, ICSS அந்த different, IGSE different. Whereas the state board, நம்ம ஸ்டேட் போர்டா இருக்கலாம், கர்நாடகா ஸ்டேட் போர்டா இருக்கலாம், கேரளா ஸ்டேட் போர்டா இருக்கலாம், எல்லா ஸ்டேட் போர்டும் வந்து மார்க்ஸ் ஓரியன்டட் தான். யாருமே மைண்ட் ஓரியன்டட் கொண்டு கிடையாது. அப்போ அந்த மார்க்ஸ் ஓரியன்டடுக்கு எப்ப காரணம், என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, இது ரைட் ஃப்ரம் தி ஸ்கூல் எஜுகேஷன். உங்க கிண்டர் கார்டன்ல இருந்து நீங்க பிளே ஸ்கூல் கொண்டு போறீங்க இல்லையா, அப்ளிகேஷன் ஓரியன்டட், அனலைஸ் ஓரியன்டட், எவாலுவேஷன் ஓரியன்டட், அப்படி கொண்டு போறோம் இல்லையா, அங்கே இருந்து தான் நம்ம மாத்தணும். அப்ப நீங்க எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து கிண்டர் கார்டன்ல இருந்து நம்மளுடைய வே ஆஃப் லேர்னிங் நம்ம மாற்றும் பொழுதுதான், the way of appearing examinations and answering to the questions மாற்றும் பொழுது மட்டும்தான் இது வருமா ஒழிஞ்சு ஓவர் த நைட்ல உங்களுக்கு வரவே வராது. இன்னும் நம்ம ஒரு சில பேர் பாக்குறோம், நம்ம ஒரு சில பேரண்ட்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், 10th ஸ்டாண்டர்ட் வரை சிபிஎஸ்இ படிக்க விட்டுட்டு +1 +2 நான் வந்து ஸ்டேட் போர்டுக்கு நான் உள்ள வந்துடுறேன். ஏன் +1 +2 ஸ்டேட் போர்டு உள்ள வராங்கன்னா, இங்க அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கா இருக்கலாம், இல்ல வந்து நீங்க தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கன்சார்டியமா இருக்கலாம். உங்களுக்கு இது எல்லாமே மார்க் வச்சுதான் வந்து அட்மிஷன் போடுறாங்க. அப்ப மார்க் வச்சு அட்மிஷன் போடும்போது, நான் இவ்வளவு வருஷம் படிச்சது எனக்கு பெரிய மேட்டரே கிடையாது, நான் +1 +2 ஸ்டேட் போர்டுல மார்க்ஸ் அதிகமா வந்தாதான் நான் போக முடியும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கும் பொழுது நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அப்ப பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, சிபிஎஸ்இல இருந்து ஸ்டேட் போர்டு போறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், ஏன் நீ வந்து சிபிஎஸ்இல ஸ்டேட் போர்டு வர, உங்க பொண்ணை வந்து உங்க பையனை சிபிஎஸ்இல கண்டினியூ பண்ண சொல்லுங்க. யூ ஆஸ்க் them to appear many entrance examinations. இன்னைக்கு ஸ்டேட் யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குதுங்க, பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் இருக்குதுங்க, எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பேஸ் தான் வருது. அப்ப அப்படிங்கும்போது அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ ஒழிஞ்சு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா கூட பேரண்ட்ஸ் கேட்கறதே கிடையாது. ஒரு சில பேரண்ட்ஸ் ஏன்னா நம்மளுடைய ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம்ங்கிறது வந்து என்னன்னா, நம்மளுடைய லேர்னிங் சிஸ்டம், லிசனிங் சிஸ்டம், அப்ளிகேஷன் ஆஃப் அவர் மைண்ட், அனலைஸ் ஆஃப் அவர் மைண்ட், இந்த மாதிரி நம்ம கொண்டுட்டு போனா மட்டும்தான் சார் சொல்ற மாதிரி எல்லாமே நிற்கும். நம்ம கொடுத்தது எல்லாமே ஏ ஃபார் ஆப்பிள் தான் சொன்ன ஒழிஞ்சு, பட் ஏ ஃபார் ஆப்பிள், ஆப்பிளை பத்தி நம்ம அனலைஸ் பண்ணிருக்கோமா? கிடையவே கிடையாது. பி ஃபார் பால் சொன்ன ஒழிஞ்சு பாலை பத்தி அனலைஸ் பண்ணல. ஏக்கு ஆப்பிள், பிக்கு பால், சிக்கு கேட், அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம. இப்ப இந்த மாற்றங்கள் மாறன் சார், இந்த மாற்றங்கள் வரணும்னா புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. அதை தாண்டி இந்த ஆல் பாஸ் அப்படிங்கிற ஒரு முறைகள் இருக்குது. அது மாதிரி என்னென்ன முறைகள்லாம் இந்த கற்றல் அப்படிங்கிற விஷயத்திற்கு தடையாக இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? எதெல்லாம் மாற்றப்பட வேண்டியதுன்னு நினைக்கிறீங்க? நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை நான் ஃபுல்லா அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஐ எம் அக்செப்டிங். அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. அதுல ஒரு சில வேறுபாடுகள்லாம் இருக்கும், முரண்பாடுகள் இருக்கும், அதை நம்ம ஒத்துக்கலாம். ஓவரால் எஜுகேஷன் பாலிசி இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பாலிசி. அதுல நான் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஒவ்வொரு பாலிசி இவால்வ் ஆவர் தான். அதுல வந்து கண்டிப்பா வந்து 2020 எஜுகேஷன் பாலிசி நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் என்ன பொறுத்தவரை வந்து எஜுகேஷன் பாலிசிக்கு மேல நீங்க என்ன டீச் பண்றீங்க, கிண்டர் கார்டன்ல இருந்து நீங்க என்ன டீச்சிங் பெடகாகி கொடுக்குறீங்க, டீச்சிங் மெத்தடாலஜிஸ், ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் மெத்தட்ஸ் மிக முக்கியமான விஷயங்கள். இப்போ நீங்க வந்து கொரியாவில் படிக்கிற ஸ்டூடெண்ட், தைவான்ல படிக்கிற ஸ்டூடெண்ட், சிங்கப்பூர்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடைய அந்த லேர்னிங் மெத்தட்ஸ், இந்த ஸ்கூலிங் மெத்தட்ஸ், நம்ம கிட்ட படிக்கிற ஸ்கூலிங் மெத்தட், லேர்னிங் மெத்தட்ஸ் டிஃபரெண்ட். அப்ப அதுல பேசிக்கா நம்ம எங்க நம்ம மாறணும் அப்படின்னா, டீச்சர்ஸ் ஷுட் பி சேஞ்ச், டீச்சர்ஸோடைய மெத்தடாலஜி ஷுட் பி சேஞ்ச். நீங்க அங்க மாத்தினா மட்டும்தான் மாற்ற முடியுமே ஒழிஞ்சு வேற எங்கேயுமே மாற்ற முடியாது. நீங்க என்ன பாலிசி போட்டாலும் சரிதான், என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்தாலும் சரிதான், நீங்க எந்த வகையான ஸ்டூடெண்ட் கொடுத்தாலும் சரிதான். அப்ப டீச்சர்ஸ் ரோல் தான் மிக முக்கியமான ரோல். அப்ப டீச்சர்ஸ் வந்து அந்த அப்ளிகேஷன் ஓரியன்டா போறாங்களா, அந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் திங்க் பண்ற அளவுக்கு நடத்துறாங்களா, அதே மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்களா, அதே மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்களா, அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் இருக்கா, அனலைஸ் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் இருக்கா, இது எல்லாம் இருந்தா மட்டும்தான் அந்த பையனை வந்து நம்ம அவுட்கம் பேஸ்டா நம்ம கொண்டு வர முடியும். இல்லைன்னா கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளே இல்லை. நம்ம இன்னைக்கு பக்கப் சிஸ்டம் தான் இருக்குது நிறைய. மேத்தமெட்டிக்ஸே வந்து பைஹார்ட் பண்ணிட்டு வரான், 200க்கு 180 மார்க் எடுக்கிறான். இன்னைக்கு காலேஜில் வந்து என்ன பண்றாங்க, மேத்தமெட்டிக்ஸ்ல சிங்கிள் டிஜிட் மார்க் எடுக்கிறான் டெஸ்ட்ல, இன்டர்னல் அசஸ்மெண்ட்ல. இப்போ 180 மார்க் எடுத்த பையன் ஒரு மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங்ல வந்து சிங்கிள் டிஜிட் எடுக்கிறான். இன்னும் அவ்வளவா சொல்ல போனோம்னா மேத்தமெட்டிக்ஸ் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்கே இங்க எவனும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்ப மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் நம்ம எந்த அளவுக்கு டீச் பண்ணிருக்கோம் பாருங்க. அப்ப ஸ்கூல்ல எந்த அளவுக்கு மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் அந்த டீச்சர்ஸ் இன்ட்ரெஸ்டா நடத்திருக்காரு, இன்வால்மெண்டா நடத்திருக்காரு, பையன் ரொம்ப இன்வால்மெண்டா இருக்கிறான், அப்ப மேத்தமெட்டிக்ஸ் எடுப்பான். மேத்தமெட்டிக்ஸ் என்ரோல்மெண்ட் பாருங்க, இன்னைக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸா இருக்கலாம், பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதாசன் யூனிவர்சிட்டி, எல்லா யூனிவர்சிட்டிலையும் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட என்ரோல்மெண்ட் குறையுது.
சார் நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் மிக முக்கியமான விஷயம் நான் சொல்லுவேன். ஓகே சார். பாஸ்கரன் சார், சொல்லுங்க சார். கல்வி கொள்கைகள் மத்திய அரசோடதோ மாநில அரசோடதோ அரசியலாக்கப்பட்டதுங்கிறத தாண்டி ஒட்டுமொத்த கல்வியுமே ஏற்கனவே அரசியலாக்கப்பட்டு விட்டதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நீங்க தொடர்ந்து கல்வியாளராகவும் சமூக செயல்பாட்டாளராகவும் அரசியல் விமர்சகராக இருக்கிறதால இந்த கேள்விக்கு ஆழமான பதிலை நான் எதிர்பார்க்கிறேன் சார். நிச்சயமா இந்த அரசியலாக்கப்பட்டது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் எல்லாருமே அது ஏதோ ஒரு கட்சி அரசு நினைத்துக் கொள்ள வேண்டாம். அப்படி இல்லை, அதுக்கும் அப்பால் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ தொடர்ந்து திருக்குறள்ல இருந்து இப்ப நேற்றுக்கு வந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு இலக்கியம் வரையும் பார்க்க போனா எஜுகேஷனை நம்ம கல்வின்னு தான் சொல்றோமே தவிர்த்து படிப்புன்னு சொல்றது இல்லை. படிப்புங்கிறது வேற, கல்விங்கிறது வேற. கல்வினா லேர்னிங், சரிங்களா? படிப்புங்கிறது ரீடிங். இப்போ நம்முடைய படிப்பு முறை எப்படி இருக்குன்னா, இந்த கல்வி முறை எப்படி இருக்குன்னா படிப்பை அடிப்படையாக வைத்திருக்கிறது. படிப்போட சேர்ந்து கல்வியும் வரணும் அப்படிங்கிறது அந்த அந்த இடம் தான் அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. நாங்களாம் ஒரு பாஸ்கரன் சார், இன்னைக்கு நீங்க உயர்கல்வித்துறையிலயோ அல்லது பள்ளி கல்வியிலயோ ஏதேனும் மாற்றங்கள் எடுத்துட்டு வந்தா அது கல்வியாளர்கள் விமர்சிப்பதை விட அல்லது ஆதரவோ எதிர்ப்போ தெரிவிப்பதை விட அங்கு ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவிப்பவர்கள் யாராக இருந்தார்கள்னா அரசியல்வாதிகளாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களோட கருத்துக்கள் தான் இங்க பேசப்படுகிறது. அப்ப இங்க பேச வேண்டிய கல்வியாளர்களோட அந்த கருத்துக்கள் பெரிதாக கேட்கப்படுவதில்லை. அப்படியே கேட்கப்பட்டாலும் கூட அந்த கல்வியாளர்களுக்கும் அரசியல் சாயம் பூசப்பட்டே கேட்கப்படுகிறது அல்லது பேசவும் படுகிறது. அதுல மாற்று கருத்துக்கள் இல்லை. அப்ப இப்படியான சூழ்நிலை எப்பொழுது ஆரம்பித்தது? இதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? என்னென்ன அரசியல் சாயங்களால இந்த கல்வித்துறை இப்படியான நிலைக்கு சென்றிருக்கிறது நம்ம பார்க்கலாம். சரி, இதுல 2-3 விதங்களா பாக்குறேன். ஒன்று, கல்வியாளர்களுடைய கருத்துக்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்படுகின்றனவா அப்படின்னு கேட்டா இல்லை. எனக்கே தெரியும். ஏன்னா இங்கே நீங்க பாத்தீங்கன்னா இப்ப தேசிய கல்விக் கொள்கையாகட்டும் அல்லது மாநில கல்விக் கொள்கையாகட்டும் அது தொடர்பாக நடந்த அத்தனை கலந்தாய்வு கூட்டங்களில் பெரும்பாலானவற்றிலும் கலந்து கொண்டேன். நான் கொடுத்த ஒரு சில கருத்துக்களை மாநில கல்விக் கொள்கைக்கு குழு அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறது, அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக ஒன்னே ஒன்று நம்முடைய நேர்களுக்காக சொல்லணும் அப்படின்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில 3 வயதிலேயே ஒரு குழந்தைக்கு ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் வந்துடுது. ஒரு முறையான கல்வி அமைப்புக்குள்ளே 3 வயதில குழந்தைகளை கொண்டு வந்து விடுகிறார்கள். இதே நான் கடுமையாக எதிர்த்தேன், எழுத்துப்பூர்வமாகவும் எதிர்த்தேன், நேரடியாகவும் சொன்னேன். 5 வயதுக்கு முன்பாக எந்த ஒரு குழந்தையையும் முறையான கல்வி அமைப்பு முறைக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னேன். மாநில அரசுடைய கல்விக் கொள்கையில் அது முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 5 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களை நாங்கள் கல்வி அமைப்பு முறைக்கு கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. குழந்தைகளுக்கான வயது அதான் நீங்க திணிக்காதீங்க அப்படின்னு சொன்னா இது மாதிரியான பல விஷயங்களை மாநில அரசு கல்விக் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால கல்வியாளர்களின் கருத்துக்களை அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள், ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுல வந்து எனக்கு வந்து ஒரு இப்போது கூட அப்படிதான், மாநில அரசாக இருந்தாலும் சரி மைய அரசாக இருந்தாலும் சரி. அது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, வெளியே பேசப்படுகிறது சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது எல்லாமே ஏன்னா அரசியல்வாதிகளின் குரல் அதிகமாக வெளியே தெரிகிறது, கல்வியாளர்கள் குரல் வெளியே வருவதில்லைங்கிற தவிர்த்து மற்றபடி கருத்து பாலிசி மேக்கர்ஸா அவங்க தானே சார் இருக்காங்க. அவர்களோட குரல்கள் தானே பாலிசி மேக்கிங்ல முக்கியமான குரல்களா இருக்கிறது. அவர்களோட சத்தம் அதிகமா இருக்கிறது. ஏன்னா இப்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா நீங்க ஆல் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த கல்வியாளர்கள் குழு எடுத்து அவங்க ஆலோசித்து அவங்களோட முடிவுகளை பற்றி பேசுவதை விட அரசியல்வாதிகள் பேசுவதுதான் அதிகமா இருக்கு. இப்ப மத்திய அரசு ஒரு கல்விக் கொள்கையை எடுத்து வந்தா அதற்கு எதிர்ப்பும் ஆதரவும் அரசியல் கட்சிகள் தான் இருக்கு. கல்வியாளர்கள் குரல் அங்கு குறைவாகத்தான் இருக்கிறது. ஒழித்தாலும் அது ஓங்கு ஒழிப்பதில்லை. அப்படியான சூழ்நிலையில அப்ப இந்த கல்வி கொள்கைகள் என்பதே அரசியல் தங்களுடைய அரசியல் கட்சிகள் நீட்சியாக அதோட வெற்றியாக அதோடு பின்னி பிணைந்ததாக மாற்றிவிட்ட பிறகு என்னெல்லாம் சிக்கல் சந்திச்சிருக்கு அப்படிங்கிற கேள்வியை தான் நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். ஆமா, உங்க கேள்வி மிக சரியான புரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் நீங்க கேட்கிறீங்க, புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டு வரக்கூடியது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு வடிவம் உள்ளீடு அப்படின்னு 2 இருக்கு, ஃபார்ம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் 2 இருக்கு, சரிங்களா? இன்னும் சுருக்கமா சொல்லிடுறேனே, ரொம்ப சுருக்கமா சொல்றேன். வெளியே பார்க்கறதுக்கு எல்லாமே ரொம்ப சரியா இருக்க மாதிரி இருக்கு, அதுதான் வடிவம். ஆனா உள்ள போகும்போது உள்ளீடு ஒண்ணுமே இல்லை, சப்ஸ்டன்ஸ் ஒண்ணுமே இல்லை. அப்படி ஒரு நிலைமைக்கு கல்வித்துறை தள்ளப்பட்டிருக்கிறது, கல்வி தள்ளப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க சொன்ன ஒரே ஒரு விஷயத்துமே நான் எடுத்துக்கிறேன். இப்ப ஆல் பாஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கொள்கை அளவில் எல்லாருமே ஏற்றுக்கலாம். எந்த ஒரு மாணவனும் எந்த ஒரு பிள்ளையும் ஃபெயில் ஆகிறத யாருமே விரும்ப மாட்டாங்க, நாமும் விரும்புறது இல்லை. அவன் முக்கியமா அத்தனை பேரும் பாஸ் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம்.
ஆனா அவன் பாஸ் பண்ணுவதற்கான அந்த தகுதியை அவன் பெறுகிற விதத்திலே கல்வி தரப்பட வேண்டும்ங்கிறது தான் வித்தியாசப்படுறோம். ஆனா இங்க என்ன எடுது, அந்த வடிவம் மட்டும் அப்படியே இருக்கு, ஆல் பாஸ் அப்படின்னு போட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் ஆல் பாஸ் ஆவதற்கான அந்த அத்தனை பேருக்கும் அந்த தகுதி உண்மையிலே வந்து தேர்ந்தெடுக்கிறதா அப்படி பார்க்கணும்ல. அந்த இடத்துல தான் எல்லாமே ஃபெயில் ஆயிடுறாங்க. அங்கதான் அரசியல்வாதிகள் நீங்க சொல்றவங்க எல்லாம் வர்றாங்க. அதெல்லாம் நீங்க பாக்காதீங்க, எல்லாரும் பாஸ் போட்டு போயிட்டே இருங்க அப்படி சொல்றாங்க. அதனால தான் நம்ம கல்வி அறிவில் மிகவும் 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 பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்ம சொல்றோம். அதனால இந்த வடிவம் பொறுத்தவரை மிகச்சரியாக இருக்கிறது, ஆனால் உள்ளீடு இல்லை. தி ஃபார்ம் இஸ் இன்டாக்ட் வேற லாஸ்ட் சப்ஸ்டன்ஸ். உள்ள சப்ஸ்டன்ஸ் ஒன்றுமே இல்லை, உள்ளீடு எதுவுமே இல்லை. அதுதான் இப்போ பிரச்சனையே. இப்போ நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ இன்னைக்கு நான் பார்க்குறேன், ஐ திங்க் 83 பேர் தமிழில் 100க்கு 100 வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க ஒரு 21 பேர் ஆங்கில பாடத்தில் 100க்கு 100 வாங்கியிருக்கிறார்கள். அப்படின்னா அந்த மொழியில முழு அறிவும் அவங்க பெற்று விட்டாங்க, நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்போ மதிப்பெண்கிறதுக்கும் உண்மையான நிலவரத்துக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறவங்க பார்க்க முடியறதில்ல. அது எப்படி ஒரு மொழி பாடத்தில் 100க்கு 100 வாங்க முடியும்? இப்போ நான் தான் ரொம்ப பிரமாதமாக எழுதினேன், ரொம்ப பிரமாதமாக எழுதினேன். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் கூட வந்தேன், என்னை பற்றி சொல்றதுக்காக இல்லை. ஆனால் தமிழில் எனக்கு கிடைச்ச மதிப்பெண் வந்து 75 மதிப்பெண் தான் நான் படிக்கும்போது. என்றால் அவ்வளோதான், மொழி பாடத்தில் இவ்வளோ தான் தர முடியும். ஏன்னா மொழிங்கிறது அளவற்ற ஒரு பெரிய எல்லையற்ற ஒன்று. அதில் பேர் ஒரு 100க்கு 100 மதிப்பெண் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு கேலி கூத்தாயிடுது. இப்போ மதிப்பெண்களை வாரி வழங்குறது அப்படியே அப்படிலாம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதில்களை கொடுக்கறப்ப நீங்க மதிப்பெண்ணை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்க இல்ல இல்லையா? அப்ப நீங்க கட்டமைத்து வைத்திருக்கிற அந்த கல்வி முறையில எவ்வளவு சிறப்பாக செயல்படும்னு மாணவர்கள் காமிக்கிறாங்க. நீங்க கட்டமைத்து இருக்கிற அந்த கேள்விகளுக்கு 100% அவர்களால பதில் தர முடியுதுன்னா அப்ப 100% சரியாகத்தான் இருக்கிறது, அதுல எதுவும் இல்லை. ஆனா அப்படியாகத்தான் கல்வி முறை இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் அந்த கேள்விகளை கேட்பதே இல்லையே. அதுதான் மிகச்சிறந்த முறையில் சொன்னீங்க. உண்மையில உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் துரைராஜ். ஏன்னா இதே தான் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம். அது சொன்னா என்ன, இது கேள்வி பதில் முறையாக மாறிவிட்டது. ஒரு கேள்வி கேட்கிறேன், அது இவ்வளவுதான் பதில், இது மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணி அது ஏதோ ஒரு வெத்த தேடிட்டு வந்து நீங்க எழுதுங்க, போதும், உங்களுக்கு முழு மதிப்பெண்கள் கிடைத்துவிடும். ஆனால் ஒரு கேள்வியும் அதுக்கான பதில் மட்டும் வைத்துக்கொண்டே ஒரு பாடத்தினுடைய அறிவை நம்ம நிர்ணயிக்க கூடாது, முடியாது. அங்கதான் பிரச்சனையே வருதுங்கிறேன். இப்ப நீங்க சொன்னா அதே பாயிண்ட இதுதான் தொடங்கணும், சரியா? அதுதான் தொடக்கப்புள்ளி. மீண்டும் தொடக்கப்புள்ளிக்கே வந்து நிற்கிறோம். ஏன் அப்படின்னா ஒட்டுமொத்த கல்வி முறை எல்லா இடத்துலையும் நீங்க எது வேணா படிங்க, இந்தியாவில் எல்லா இடத்துலையும் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு தேர்வு என்று இருக்கும், அங்கே ஒரு கேள்வி இருக்கும், அந்த கேள்விக்கான பதில் இதுதான் என்று சொல்லி தருவார்கள். அந்த பதிலை நீங்க முழுசா எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு 100க்கு 100 கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அதுவே பாட அறிவு இல்லை. பாட அறிவு என்பது வேறு, தேர்வுக்கான அறிவு என்பது வேறுங்கிற அந்த இடைவெளி இருக்குல்ல, அங்கதான் நம்ம திரும்ப வந்து நிற்கிறோம். அதை தான் மாற்றணும் அப்படிங்கிறோம். இங்கதான் நீங்க சொல்லிக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் அங்கதான் முட்டுக்கட்டை போடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேர்ச்சி விகிதம் வேணும். இப்போ நாம சொல்ற மாதிரி பாட அறிவு பார்த்தா இன்னைக்கு 95% வராமல் போகலாம். அது 75%, 65% இருக்க வச்சுக்கோ, பேருன்னு சொல்றேன், அப்படி இருக்க வச்சுக்கலாம். அதை அரசியல்வாதிகள் விரும்புவதில்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் 95% தேர்ச்சி பெற்று விட்டார்கள் அப்படிங்கிறது அவங்க பெருமை, அவ்வளவுதான். மற்றபடி சமுதாயத்தில் அவர்களுக்கு பொறுப்பு உணர்ந்து அவர் செயல்படுவதாகலாம் இல்லை. அங்கதான் பிரச்சனையே வருது. மீண்டும் சொல்லுகிறோம், அங்கதான் பிரச்சனையே வருது. என்னை பொறுத்தவரைக்கும் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன். இன்னைக்கு +2 முடிச்சுட்டு ஒரு குழந்தை வெளியே வர்றாங்க அப்படின்னா அவங்க பெற்றோர் என்ன வச்சுப்பாங்க, +2 முடிச்சாரு, கல்லூரி போற அளவுக்கு இவங்களுக்கு வந்து நல்ல அறிவு வந்து இருக்குன்னு பெற்றோர் நினைத்து கொண்டிருப்பாங்கல்ல. அந்த பெற்றோர்களோட நம்பிக்கையே நம்ம நாசமாக்கி கொண்டிருக்கிறோம். அதுதான் பிரச்சனை. அவர்கள் அந்த கல்விக்கு ஏற்ற அந்த தகுதி பெறாமலேயே ஆனால் அந்த கல்வி தகுதி தரப்படுகிறது. அங்கதான் பிரச்சனை வருது. இதைத்தான் நம்ம மீண்டும் சொல்லிக்கணும். இங்கே தான் நீங்க சொன்ன அந்த அரசியல்லாம் உள்ளே வருகிறது. கல்வியாளர்கள் சரியான கருத்தில முன்வைக்கிறார்கள், அரசுமை சரியாக முன்னெடுக்கிறது. ஆனால் வெளியே வருகிற போது வெளி வடிவத்தில் தரக்கூடிய முக்கியத்துவம் உள்ளீட்டுக்கு தரப்படுவதில்லை. தொடர்ந்து பேசலாம் சார், தொடர்ந்து பேசலாம். மாறன் சார்கிட்ட இன்னொரு கேள்வி வைக்க விரும்புகிறேன் சார். இப்போ 95.2% என்பது ஒட்டுமொத்த பள்ளிகளில் தேர்வு எழுதின மாணவர்கள் சதவீதம். ஆனால் நம்ம அதில் இன்னும் கொஞ்சம் பகுப்பாய்வு ரொம்ப அதிகமாக இல்லை, சாதாரணமாக உள்ளே போய் பார்த்தோம்னா கூட அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களோட தேர்ச்சி விகிதம் என்பது 95லிருந்து 85லிருந்து 87 தான் இருக்குது. அப்போ நம்ம நாடு வந்து முன்னேறிய நாடு அப்படிங்கிறது உச்சபட்சமாக எத்தனை பெரியவர்கள் இருக்கிறார்கள், பணக்காரர்கள் இருக்கிறார்கள், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்காங்க அப்படிங்கிறது இல்லை. ஒட்டுமொத்தமாக மாநிலமோ நாடோ எவ்வளோ முன்னேறி இருக்குங்கிறது தான். அப்படி பார்க்குறப்ப 95 நல்ல நம்பராக வேணால் தெரியலாம். ஆனால் அரசு பொறுப்பேற்றிருக்கிற அந்த கல்வி நிறுவனங்களில் வெறும் 82% தான் மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் எடுத்திருக்கிறார்கள். அப்போ 95க்கும் 82க்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. அங்கு கவனம் செலுத்த வேண்டிய அரசு கோட்டை விட்டு இருக்கிறதா? இந்த
பின்னடைவுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்ல சார், நீங்க சொல்றது வந்து கரெக்ட் தான். அதுல வந்து மாற்று கருத்து எதுவும் கிடையாது. அரசு பள்ளி மாணவர்கள் வந்து ஏன் மார்க் குறையுதுங்கிறதுக்கு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு வந்து என்ன அப்படின்னா 2 ஃபேக்டர் தான் ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர். ஒன்னு வந்து டீச்சர்ஸ், அதுக்கடுத்து அந்த ஸ்டூடெண்ட். பேரண்ட்ஸோட ரோல் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 70% தான் அந்த பேரண்ட் ரோல் அதிகமா இருக்கும். இல்லைன்னா பேரண்ட் ரோல் அந்த அளவுக்கு அதிகமா இருக்காது. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணா அவங்களுடைய லிட்ரஸி லெவல் கம்மியா இருக்கும். என் புள்ள படிக்குது, பள்ளிக்கூடம் போகுது, மார்க் வாங்குது அப்படின்னு தான் இருப்பாங்களே ஒழிஞ்சு அந்த பிள்ளைங்களுடைய அவங்களுடைய படிப்பை மானிட்டர் பண்றது கிடையாது. அவங்க மார்க் ஷீட்டை படிக்கிறதுக்கு அந்த அளவுக்கான ஒரு திறன் இல்லாம இருப்பாங்க. அவங்களோட எக்கனாமிக்கலி வந்து ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும் அவங்களுக்கு. அவங்க லேபர் டெய்லி வேஜஸா இருப்பாங்க அவங்களுக்கு. இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து புல் டவுன் பண்ணுது. அப்ப டீச்சர்ஸ் ரோல் தான் அங்க அதிகம். நம்ம யாரும் அப்ரிஷியேட் பண்ணணும்னாக்க அங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த டீச்சர்ஸ் ரோல் வந்து வெரி வெரி ஹை. அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸ் வெரி ஹை. ஒரு சில ஸ்கூல்ல வந்து பார்த்தோம்னா இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் இருப்பாங்க. அந்த பேரண்ட்ஸ் அசோசியேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்க அந்த ஸ்கூலை வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க ப்ராக்ரஸ் வந்து டெவலப் பண்ணிட்டே இருப்பாங்க. மாறன் சார், என்னோட கேள்வி ஆசிரியர்களுக்கானதாக இல்ல. ஆசிரியர்கள் சார் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆசிரியர்களுக்கான கேள்வியா அது இல்லை. ஏன்னா இன்றும் மிக சிறந்த ஆசிரியர்கள்னு அவார்டு கொடுக்கலனா கூட நிறைய மாணவர்கள் தங்களோட உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதில் அரசு ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதை தாண்டி அந்த மாணவர்கள் முன்னேற்றம் அந்த பர்சன்டேஜ் தான் அரசால கிளைம் பண்ணிக்கவே முடியும். இல்ல கிளைம் பண்ணிக்கவே முடியும். அப்ப அதுல அரசு கவனம் செலுத்தி இருக்கணும். போதுமான கவனம் இருக்கிறதாக நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது என்ன பொறுத்தவரை வந்துங்க கடந்த 10 வருடமாக ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் கன்சிஸ்டன்டா டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு முறையிலையும் ஏன்னா டீச்சர்ஸ் ட்ரைனிங்கா இருக்கலாம், அந்த எக்யூப்மெண்ட்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் லெசன் பிளானிங்கா இருக்கலாம், கரிக்குலம் டெவலப்மெண்டா இருக்கலாம், லெபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இயர் பை இயர் அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அது எந்த மாற்று கருத்தே இல்லை, எதுவுமே கிடையாது. அங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல போனோம்னாக்க மாணவர்கள் தான் மிக முக்கியமான விஷயம். அங்க மாணவர்களுடைய ஏன்னா அதான் சொன்ன மாணவர்களையும் டீச்சர்ஸ் இல்ல அதை தாண்டி சார் மாறன் சார் என்னோட இறுதியான கேள்வி வச்சிடறேன். இல்ல என்னோட இறுதியான கேள்வி மட்டும் வச்சிடறேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சார். மாணவர்களோட இன்புட்டும் சரி, ஆசிரியர்கள் இன்புட்டும் சரி. ஆனா வருடம் இந்த வருடத்துல ஆரம்பிச்சிங்க, கல்வி ஆண்டுல வச்சிங்க, எத்தனை அரசு பள்ளிகளில் சுவர்கள் இடிந்து விழுதுன்னு பார்க்குறோம். எத்தனை அரசு பள்ளிகளில் போதிய ஆசிரியர்கள் இல்லை அப்படிங்கிற செய்திகளை பார்க்குறோம். எத்தனை ஆசிரியர்கள் சரியாக வரவில்லைன்னு பார்க்குறோம். எத்தனை இடங்களில் நூலகங்க வசதிகள், கழிப்பறை வசதிகள் இல்லைங்கிற செய்திகளை கல்வியாண்டிலே பாருங்கள் எவ்வளோ இருக்குங்கிறது. அப்போ இதெல்லாம் சரி செய்யப்படாமல் ஆசிரியர்கள் மட்டும் ஒரு கை மட்டும் ஓசை தருமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இல்லை, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். அதாவது வந்து 5000 பள்ளி இருக்கும் பொழுது இப்போ உள்ள சோசியல் மீடியாவில் இந்த டிஜிட்டல் புரட்சி உள்ள காலத்துல வந்து நீங்க வந்து பார்த்தோம்னா ஒரு பள்ளியோட ஒரு சின்ன ஒரு சிவர் விழுந்தாலும் தமிழ்நாட்டுக்கே கேட்கும். அப்ப அந்த சாம்பிள் அது ஒண்ணுதான், 5000 பள்ளியில ஒண்ணுதான். அதே மாதிரி வந்து ரெஸ்ட் ரூமோடைய இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4-5 அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவங்க கன்சிஸ்டண்டா அதை மானிட்டர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. டீச்சர்ஸோட வருகை சொன்னோம்னா டீச்சர்ஸோட வருகை வந்து நீங்க அப்ப இருந்ததுக்கும் இன்னைக்கு வந்து டிஜிட்டல் முறையில அவங்க அட்டெண்டன்ஸ் பண்றாங்க. ஃபேக்கல்டி டீச்சர்ஸ் வந்து மஸ்ட் கம்பல்சரி இருக்கிறாங்க. அந்த மாதிரி பழைய மாதிரிலாம் டீச்சர்ஸ் வந்து ஏமாற்றவும் முடியாது, ஏமாத்துறதும் இல்லை. ஏன்னா இது எல்லா ஃபேக்டர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த ஸ்கூல் எஜுகேஷனுடைய கவர்மெண்ட் ஸ்கூலுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்குது. இன்னொன்று நான் மைக்ரோ லெவல் அனாலிசிஸ் நீங்க பண்ணணும்னு வச்சுங்களேன். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நீங்க பார்க்கும்பொழுது வொகேஷனல் ஸ்டூடெண்ட், ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட், சயின்ஸ் ஸ்டூடெண்ட், மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பிளஸ் டூல நீங்க வந்து ஒரு 3 கேட்டகரியை 2 கேட்டகரியை பிரிங்க. அப்ப மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்ஸ், பயாலஜி உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸும், ஆர்ட்ஸ்ல வந்து ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி இது ஒரு கேட்டகரியும், வொகேஷனல் ஸ்கூல் ஒரு கேட்டகரியும் பார்த்தோம்னா இந்த 3 கேட்டகரியும் பார்க்கும்போது இந்த ரிசல்ட் ஏன் புல் டவுன் அதிகமா பண்ணிருக்கான் அப்படின்னா இந்த வொகேஷனல் படிக்கிறவனா இருப்பான், அதுக்கடுத்து இந்த ஆர்ட்ஸ்ல படிக்கிறவனா இருப்பான், அவன் வந்து நிறைய ஸ்கூலுக்கு போக மாட்டான், அவனை மானிட்டர் பண்ண முடியாது, டீச்சர்ஸும் சொல்லுவாங்க, பேரண்ட்ஸும் சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் பேச்சு அவன் கேட்க மாட்டான். இதெல்லாம் சேலஞ்சஸ் இருக்குது.
நன்றி சார், நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம் சார். பாஸ்கரன் சார், முக்கியமான ஒரு செய்தி நான் சொல்லிடுறேன். ஆமா சார். சார் சுருக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஏன் சொல்றேன்னா அரசு பள்ளிகளில் தேர்ச்சி விகிதம் குறைவா இருக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னா, யாருக்கெல்லாம் படிப்பு வராதோ, யாருக்கெல்லாம் மிகப்பெரிய படிப்பு பின்புலம் இல்லையோ, இவருக்கெல்லாம் படிப்பே வராதுன்னு இந்த சமுதாயம் யாரையெல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கிறதோ அவர்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க அரசு பள்ளிகள்ல. நல்லா ஞாபகம் வச்சுப்போம். நம்ம வந்து கிரீமி லேயர் கிடையாது. அதனாலதான் இவர்களெல்லாம் தனியார் பள்ளிகளை சேர்த்துக்கிறது கூட இல்லை. அவர்கள் எல்லாரும் அடித்து வந்து உட்கார வைத்து அவங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்து 85% பேரை தேர்ச்சி பெற வைத்திருக்கிறார்கள் சொன்னால் அதுதான் அரசு பள்ளியினுடைய சாதனை. சரிங்களா? இவங்களுக்கு படிப்பே வராதுன்னு சமுதாயம் ஒதுக்கி வச்சிருந்தாங்க அவங்க எல்லாம். நான் வந்து சமூக ரீதியாக நான் பேசல, பொதுவாக சொல்றேன். பாஸ்கரன் சார், பாஸ்கரன் சார், பாஸ்கரன் சார், நீங்க சொன்னது நகர்ப்புறங்கள்ல வேணா சொல்லலாம், அப்படி கூட சொல்லலாம். அதுவுமே சரியான எனக்கு சரியா தெரியல. ஆனாலும் அதை தாண்டி யாருக்கெல்லாம் தனியார் பள்ளியில கட்டணம் கட்டி படிக்க வாய்ப்பு இல்லையோ, அவர்கள் தகுதியில் அதற்கான கட்டணம் கட்டி படிக்க வாய்ப்பு இல்லையோ, அல்லது இன்னும் மலை கிராமங்கள் இருக்கிறது, அவர்களுக்கெல்லாம் போக்குவரத்து வசதி இல்லையோ, அவர்களெல்லாம் அரசு பள்ளியில படிக்கிறாங்க. அவர்களெல்லாம் படிக்கிறாங்க. நீங்க படிப்பே வராதவங்க நம்ம முடிவு பண்ற இடத்துல யாரும் இல்லை. முடிவு பண்றதும் தவறும். அதை தாண்டி பாஸ்கரன் சார், நீங்க அவர்கள் படிப்பே வரல நான் படிக்க வச்சிருந்தேன்னா எல்லா சமூகத்திலும், எல்லா இடங்களிலும், எல்லா நிலைகளிலும் எல்லோருக்கும் கற்றல் குறைவுகளும் இருக்கிறது. அதையும் நம்ம மறுக்கிறது இல்லை. ஆனா அதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் சரியாதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, தொடர்ந்து பள்ளிகள் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வருவது எந்த பள்ளிகள் மீது? அப்ப வெளியில தெரிகிற குற்றச்சாட்டுகளே அவ்வளவு இருக்குன்னா வெளியே வராதது எவ்வளவு இருக்குங்கிற கேள்வி பொதுமக்களுக்கு இருக்கு இல்லையா? ஒரு செவர் விழுந்து விழுது என்பது ஒரு சாதாரண செய்தி அல்ல. அப்ப அது ஒட்டுமொத்த துறையோட ஃபெயிலியர். கண்ணுக்கு தெரிகிற விஷயமே இப்படி இருக்குன்னா கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எப்படி இருக்கும்னு கேள்வி வருது இல்லையா? அதோட வெளிப்பாடா இதை பார்க்க முடியாதா? இல்ல, அதான் நான் சொல்றேன். அரசு பள்ளிகள் இருப்பது உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறது, தனியார் பள்ளியில் இருக்கக்கூடியது கண்ணுக்கு தெரியல. சென்னை மாநகரத்துல மைய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு உயர்தரமான ஒரு பள்ளிக்குள்ள நான் போய் பார்த்தேன். அங்கங்க எலக்ட்ரிக் ஒயர் அருந்து தொங்குது உள்ள. எந்த ஒரு பெற்றோரும் உள்ள அனுமதிக்கப்படுவதில்லை. நான் உள்ள போய் பார்த்துட்டு கேட்டேன், இவ்வளவு ஆபத்தான ஒயர் தங்கப்பட்டு இருக்கு, இதெல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அரசு பள்ளியா இருந்தா அப்படி நடக்காது. ஏன்னா யார் வேணா உள்ள போகலாம், என்ன வேணா பார்க்கலாம். அந்த அளவுக்கு விசிபிலிட்டி உங்களுக்கு அதிகம், உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் தனியார் பள்ளிகளுக்குள்ள இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பற்றி யாருக்குமே தெரியறதில்லை. எத்தனை தனியார் பள்ளிகளில் கூட கழிப்பறை வசதிகள் இல்லாமல் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? பெற்றோர்கள்லாம் உள்ள அனுமதி. அப்ப இதை கண்காணிக்க வேண்டிய அரசு என்னதான் சார் பண்ணிட்டு இருக்கு? வெறும் நம்பர்கள்ல மட்டும்தான் கவனத்தை செலுத்துதா? இதையும் கண்காணிக்க வேண்டியது அரசு தானே, அரசு துறை தானே, கல்வித்துறை தானே? இல்ல, நீங்க சொல்றதுதான் கரெக்ட் தான். நான் அப்படி நேரடியாக எந்த ஒரு துறையிலும் குறை சொல்வதில்லை. அவர்களும் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனாலும் நான் சொல்ல வந்தது என்னன்னா, இது வெளியே தெரிவதனால எல்லாரும் உள்ள போய் பார்க்க முடியுங்கிறதுனால அரசு பள்ளிகள் பற்றிய செய்திகள் நமக்கு எல்லாம் பகிர்ந்து கொள்ளப்படுவதனால இதெல்லாம் அப்படி தெரியுது. இதுமான குறைகள் தனியார் பள்ளிகளிலும் இருக்கிறது, அங்கேயும் சரி செய்யப்பட வேண்டும். ஒட்டு மொத்தமாக கல்வித்துறையே அப்படிதான் இருக்கு அப்படின்னு, பள்ளி கல்வித்துறையே அப்படிதான் இருக்கு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அதை ஒட்டுமொத்தமாக சரி பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அப்படி இருக்கு அப்படிங்கிறத விட இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது அப்படி தான் நல்லா இருக்கும். நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.